ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனோட்டா ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னா, மஷ்ரூமை எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுறது, அப்புறம் மஷ்ரூமை எப்படி ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்ற மெத்தட்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மஷ்ரூம் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போதுமே கடைக்கு போய் நீங்கள் மஷ்ரூம் வாங்கும்போது ஃபஸ்ட்டு எக்ஸ்பைரி டேட் பார்த்துக்கோங்க. செகண்ட், நீங்கள் மஷ்ரூம் வாங்கும்போது அந்த மஷ்ரூம் இருக்குது இல்லைங்களா, அதோட தண்டும் மேலே இருக்கிற அந்த பட்டனும் க்ளோஸ்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தது அப்படின்னா அது ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம். அதே மஷ்ரூம் மேலே இருக்க அந்த பட்டனும் கீழே இருக்க அந்த ஸ்டெம்மும் கொஞ்சம் விலகி இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் பழைய மஷ்ரூம். உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். இது ரெண்டும் க்ளோஸ்டாக இருந்ததுன்னா அது ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம். கொஞ்சம் விலகி இருந்தது அப்படின்னா அது பழைய மஷ்ரூம். ஓகே, இப்போது நம்ம மஷ்ரூமை பேக்கெட்டை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே மஷ்ரூமில் ரொம்ப ஈரத்தன்மை இருக்குது. அதோடு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது மஷ்ரூம் இன்னும் ரொம்ப அதிக ஈரத்தன்மையில் அதோட ஃப்ரெஷ்னஸ் எல்லாம் போயிடும். அதனால் நான் உங்களுக்கு அது எப்படி 2 நாளைக்கு மஷ்ரூம் ஃப்ரெஷ்னஸ் போகாத அளவுக்கு ஸ்டோரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பிபிஏ ஃப்ரீயாக இருக்கிற கண்டெய்னரை எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக்கில் ஒரு டிஷ்யூ பேப்பர் கீழே வச்சுக்கோங்க. அதில் மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் எத்தனை பேக்கெட் மஷ்ரூம் வாங்கிட்டு வரீங்களோ அது தகுந்தப்பில் கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போது இந்த மஷ்ரூம் மேலே நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். டிஷ்யூ பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாக்ஸை மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளார ஸ்டோர் பண்ணிடலாம். 2 நாள் ஆனாலும் இந்த மஷ்ரூம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மஷ்ரூமை எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடியே முடிக்க பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த மஷ்ரூமை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மஷ்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு மெத்தடும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட், இந்த மஷ்ரூம் எடுத்துக்கோங்க. இந்த ஓரங்கள் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் பீல் பண்ணிக்கோங்க. இப்படி மெதுவாக பீல் பண்ணுங்கள். மஷ்ரூம் எப்பொழுதுமே அழுக்காக தான் இருக்கும். இந்த மஷ்ரூமோட மேல் தோல்களை நீங்கள் எடுக்காமல் செஞ்சிங்கன்னா ஒரு துவர்ப்பு தன்மை நமக்கு கிடைக்கும். இந்த மஷ்ரூமில் மேல் தோல்களை எப்படி மெதுவாக நீங்கள் பீல் பண்ணி எடுக்கும் போது மஷ்ரூமில் இருக்க அழுக்குகளும் போகும். இந்த மேல் தோலும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த மேல் தோல்கள் எல்லாமே மெதுவாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் நம்ம நல்லா இந்த மஷ்ரூம்களை அலசி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மஷ்ரூம் எவ்வளோ வெள்ளையாக அழகாக இருக்குன்னு. இப்போது செகண்ட் மெத்தடுக்கு போகலாம். 2வது மெத்தட், 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக மஷ்ரூம் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 ஸ்பூனும் 1 ஸ்பூனும் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பவுலில் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த மஷ்ரூமை மைதா மாவில் கொஞ்சமாக கோட் பண்ணுங்கள். உங்கள் விரல்களால் எடுத்து நல்லா கோட் பண்ணி இப்படி நல்லா தடவி கொடுங்க. இப்படி தடவும் போதே பாருங்கள், நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அந்த மஷ்ரூமில் இருக்க அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு வரும். பிக்னஸாக இருந்தால் ஒரு மஷ்ரூமாக இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு மஷ்ரூம் எடுத்து தனியாக காட்டியிருக்கேன். உங்களுக்கு நல்ல இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் 4-5 மஷ்ரூம்களை கூட எடுத்து இந்த மாதிரி நம்ம தடவி கொடுத்து க்ளீன் பண்ணலாம். இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த கோட் பண்ணி வச்சுருக்க இந்த மைதா மாவில் இருக்க மஷ்ரூமை நம்ம இந்த தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாம். பாருங்கள், அழுக்கு எல்லாமே போய் அந்த மேல் தோல் எல்லாமே ரிமூவ் ஆகி நம்ம மஷ்ரூம் எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு நல்லா க்ளீனாக இருக்குது. வாங்க இப்போ 3வது மெத்தட் போகலாம். 3வது மெத்தட், ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. மஷ்ரூமை கொஞ்சம் அலசி எடுத்துக்கோங்க. அந்த மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எலுமிச்சை சாறுகளை விட்டுக்கோங்க. அந்த விட்டுருக்க அந்த எலுமிச்சை சாறு தண்ணியில் நம்ம கழுவி இருக்க அந்த மஷ்ரூமை எடுத்து ஒரு நல்லா அலசி விட்டுக்கோங்க. நல்லா அந்த மேல் தோல் எல்லாமே தடவி விட்டுருங்க. இப்போது அந்த மஷ்ரூமில் இருக்க அழுக்குகள் மற்றும் அந்த துவர்ப்பு தன்மை எல்லாமே விலகிடும். இப்போ பாருங்கள், இந்த மஷ்ரூம் நல்லா வெள்ளையாக இருக்குது. இப்போ நம்ம 3 மெத்தடில் எடுத்து வச்சுருக்க இந்த மஷ்ரூம் பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ளீனாக இருக்குன்னு. ரொம்ப ஈஸியாகவும் இதை க்ளீன் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் இனோட்டா ஃபுட் சேனலுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை அளியுங்க. அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை பாய், டேக் கேர்.